எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சுண்ட கஞ்சி எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் வாங்க ஃபர்ஸ்ட் போய் இடுப்பை பத்த வைக்கலாம். இடுப்பை பத்த வைக்கலாம். அதுக்கு தான் இவனை கூட்டு வராதுக்குடா சொன்னா. வா அடுப்பை பத்த வைக்கலாம். மக்களே நம்ம சுண்ட கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை இப்ப நம்ம பார்த்தலாம். வாங்க கண்ணாயிரம் சொல்லு. கண்ணாயிரம் வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர். போடா மயிலே. கண்ணாயிரம் நீ சொல்லு. கண்ணாயிரம் பானி தண்ணி. கண்ணாயிரம் கண்ணாயிரம் அரிசி. வெற்றிகரமா நம்ம அடுப்பை பத்த வச்சிட்டோம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றத பாருங்க. ஞாயிறு மதியம் சுண்ட கஞ்சி செய்து சமைந்து குடிக்கலாமா? மக்களே இப்போ நம்ம தம்பி என்ன பண்ணிருக்க பார்த்தோன்னா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அறிகிறாருங்க. ஏன்னா சுண்ட கஞ்சிக்கு மெயினாக பார்த்தோன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு சாப்பிட்டாதாங்க வேற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கா சுண்ட கஞ்சி செய்யறதே வேஸ்ட்டுங்க மக்களே. தலை கையில் ஏதோ வச்சு சுற்றிட்டு இருக்கேன். என்ன தலை அது? இதான் தலை இந்த நாயை கரண்டி எடுத்துருவோம் சொன்னோம். கரண்டியை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான் தலை. அதனால என்ன பண்ணுது சுண்ட கஞ்சிக்கு கரண்டி நம்மளே தயார் பண்ணதான் இது. மக்களே இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ட கஞ்சிக்கு அரிசி போட போகிறோம். பாருங்க, அதாவது சுண்ட கஞ்சிக்கு வந்து ரேஷன் அரிசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பட் ரேஷன் அரிசி எங்கள் அம்மா மாவு அரைச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கடையில் கடை அரிசி தாங்க வாங்கிட்டு வந்துருக்குறோம். பார்த்தா சுண்ட கஞ்சி இன்றைக்கே சாப்பிட முடியாது. அது 24 மணி நேரம் சென்று தான் சாப்பிட்ணும். ஓகேங்களா? நம்ம ஊர் கடலூர். அதனால நம்ம கடல் மண்ணில் தான் போய் சுண்ட கஞ்சியை மறைய வச்சு பொதிய வச்சு நாளைக்கு காலையில் சாப்பிடுமா. என்னப்பா பண்ணுறா? ஆடுறா பொறுமையாக ஆட்டுறா. சுண்டு கஞ்சி கீழே கொட்டிக்க போகுது. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுண்ட கஞ்சிக்கு மெயினான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் தாங்க. இதை போட்டு சாப்பிட்டாதாங்க வேறு லெவலில் இருக்கும் சுண்ட கஞ்சி. பார்த்தீங்கன்னா தயிர். இப்போ நம்ம சுண்டு கஞ்சியில் இந்த தயிரை ஊற்றினாதாங்க அவர் போய் உள்ளே இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வெயிட்டாக வேலை செஞ்சு நாளைக்கு நம்ம குடிக்கிறதுக்கு பங்கமாக இருக்கும். சரிங்களா? இப்போ தயிர் இல்லைன்னு வச்சுக்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சுண்ட கஞ்சியே வராது, வேஸ்ட்டு. ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இதான் நம்ம ஊர் வங்காள விரிகுடா. மக்களே நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வங்காள விரிகுடா கடலுக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தாங்க இப்போ இந்த சுண்ட கஞ்சியை புதைக்க போகிறீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி மூடிடணும் மக்களே. மூடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு அழகாக சுண்ட கஞ்சி வெளியில் லீக் அவுட் ஆகாத அளவுக்கு மண் போடாத அளவுக்கு பேக்கப் பண்ணுறணும். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கயிறை எடுத்து கவர் வெளியில் வராத அளவுக்கு சுற்றி கட்டிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்ட கஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதோ நம்ம இந்த குழி நோண்டி வச்சுருக்க குழியில் அழகாக வச்சுட்டு இதோ இலைய மண் பூராத அளவுக்கு இலையில போட்டுட்டு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு மக்களே. நல்லா பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒரு வழியாக கடைசியாக என்ன பண்ண போனால் சுண்ட கஞ்சி மண்ணு கடியை வச்சுட்டு இப்போ மண்ணு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ட கஞ்சி ரெடி பண்ணி மண்ணில் புதைச்சாச்சுங்க. இந்த இடம் தான் நம்ம புதைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே நம்ம குடிக்க முடியாது. இப்போ நைட்டு ஃபுல்லாக மண்ணில் ஒரு வேலை செஞ்சு நாளைக்கு வந்து காலையில் தாங்க நம்ம குடிக்க முடியும். அதனால என்ன சொல்லுவாருன்னா நாளைக்கு நம்ம வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். ஹாய் மக்களே, நம்ம ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு. ஏன்னா சுண்ட கஞ்சி நேற்று நம்ம புதைய வச்சோம். இப்போ வந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து குடித்தாதான் சுண்ட கஞ்சி போல இருக்கும். இப்போ நம்ம பீச்சில் எந்த இடத்துல புதைய வச்சேன்னு தெரில. இப்போ போய் தான் தேடணும். வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம இங்கே தான் சுண்ட கஞ்சி புதைய வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கன்னு எங்களுக்கே தெரில. ஏய் புள்ளிங்க தேடுங்க. எங்கன்னு ஒரு கொண்டு போய் தேடுங்க போங்க. எங்க இங்கே போயிட்டா நல்லா போய் தேடு தேடு. எங்க தேடு எங்க இங்கே இல்லை. நான் அந்த சைடு போகணும். அப்படி போகக்கூடா. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக நேற்றுக்கு இப்போ சுண்ட கஞ்சி புதைய வச்ச இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வாங்க கண்டுபிடிச்சி பார்க்கலாம். இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் புதைய வச்சுருக்கோம். சுண்ட கஞ்சி இதுவில் தான் இருக்குது. எல்லாம் பாருங்கள் சுண்ட கஞ்சி எப்படி இருக்குன்னு அவளோட பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வேறு போல் இருக்குன்னு நினைக்கிறேன்.
மழை பெஞ்சிருக்குல்ல, அதனால மண் செட் ஆயிடுச்சு. இங்க வாங்க, இங்கதான் இருக்கு சுண்டக்கஞ்சி நம்ம புதைய வச்ச இடம். நீங்க இதுக்கு முன்னாடி சுண்டக்கஞ்சி சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சாப்பிடலன்னா இந்த வீடியோ பாருங்க, எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். பாருங்க மக்களே. மக்களே பாருங்க, சுண்டக்கஞ்சி நம்ம எடுக்க போறோம், பாத்துக்கோங்க. மக்களே பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம சுண்டக்கஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நாங்க இனிமே மண்ணெல்லாம் உள்ள போயிருக்குன்னு நினைச்சுங்க, பட் பார்த்தா மண்ணெல்லாம் உள்ள போவே இல்லை. வாங்க பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ண போறோம். நல்லா பாருங்க சுண்டக்கஞ்சி எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாத்தீங்களா, ஒரு மண்ணு கூட உள்ள போல. எவ்வளவு சேஃபா இருக்குன்னு பாருங்க. நம்ம புள்ளிங்க கட்டினது. பாருங்க மக்களே, பாருங்க சுண்டக்கஞ்சி நம்ம ஓபன் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு தெரியுங்க. வாங்க. பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. ஸ்மெல் வேற மாதிரி வருதுங்க. பாத்தீங்கன்னா நம்ம சுண்டக்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்க எதிர்பார்த்ததோட வேற மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறோம். உண்மையா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க சுண்டக்கஞ்சினா வேற லெவல்ல இருக்கு. இப்போ நாங்க குடிச்சு டேஸ்ட் பார்த்து சொல்ல போறோம். எப்படி இருக்குன்னு சொல்ற, வெயிட் பண்ணுங்க. வாய் ஊறுது அலியப்புக்கு.